ஆண்டவருடைய பரிசுத்தமான நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம் அனைவருடைய தியானத்திற்கும் வசதியாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தின் 23வது வசனத்தை நம்ம ஒருவர் வாசிக்கலாம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் சத்தத்தை உயர்த்தி. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை பண்ணுகிறதில், நம்முடைய நம்பிக்கை என்ன? வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவரே நமது ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிறார். அவர் நமது நம்பிக்கை. அவர் என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். அவர் இந்த முழு உலகத்திற்கும் மீட்பராய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு என்கிற பெயரில் வெளிப்பட்டார். அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை நிகழ்த்தினார். யூதருடைய சற்பனையான யோசனையினாலே தம்முடைய ஆதியினத்திலே முன் குறித்ததின்படி அவர் சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்பினார். இது நமது நம்பிக்கை. உயிரோடு எழும்பின அந்த ஆண்டவர் பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். ஆமென், அல்லேலூயா. இதுதான் நமது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கையிலே சில வேளைகளிலே உறுதியற்றவர்களாய் மாறிவிடுவார்கள். சில நாட்களுக்கு முன்பதாக நண்பர் ஒருவரோடு பேசி கொண்டிருக்கும் போது அந்த நண்பரும் பிரிதொரு நண்பருமாக ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு ப்ரொஃபஸரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வை அவர் என்னோடு சொன்னார். நானும் இதுவரும் இந்த குறிப்பிட்ட மாற்று மதத்தை சார்ந்த அந்த ப்ரொஃபஸரோடு கூட பேசி கொண்டிருந்தோம். அவர் கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்துவையும் கிறிஸ்தவர்களையும் அநாகரிகமான வார்த்தைகளினாலே அவர் திட்டிக் கொண்டிருந்தார். இதை கேட்டபோது என்னோடு கூட இந்த நண்பர், ஆமா அப்படிதாங்க, என்ன செய்யறதுக்கு என்று சிரித்து 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 அவர் சொல்றதை எல்லாம் அங்கீகரித்த வண்ணமே இருந்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் சொன்னார், என்னால் அதை கேட்டுக்கொண்டு இருக்க முடியவில்லை. நான் இல்லை, நீங்கள் சொல்வது தவறு என்று நான் வாதிட்டேன். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாயிருக்கணும். யார் அசைவுள்ளவர்களாக இருப்பார்கள்? விசுவாச வாழ்க்கையிலே தடம் புரண்ட ஒரு மனிதன், பாவத்தை பால் போல் பருகிக் கொண்டிருக்கிற மனிதன், பணம்தான் எனக்கு கடவுள், வயிறுதான் எனக்கு எல்லாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இந்த நம்பிக்கையிலே அசைந்து போய் விடுவான். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாய் சொல்லுகிறார், இந்த நம்பிக்கையிலே நீ உறுதியாயிருக்க வேண்டும். ஏன் என்றால் உனக்கும் எனக்கும் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர். இதை பவுல் பல இடங்களில் சுட்டி காண்பித்திருக்கின்றார். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். போதும். 2 தெசலோனிக்கேயர் 3:3 இதைத்தான் பவுல் சுட்டி காண்பிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர்.
1 கொரிந்தியர் 1:9 பவுல் சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர், மாறாதவர். அவ்வளவுதான், சொன்னதுதான், மாறவே மாட்டார். நீங்களும் நானும் பார்க்கிறோமே, நிறைய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், எல்லாம் மாறி போகின்றவைகள். வேறு ஒன்றுமில்லை, ஒரு 10 ஆண்டு காலம் நீங்கள் வேறொரு இடத்துல தங்கி மீண்டும் உங்களுடைய சொந்த ஊருக்கு நீங்கள் வருவீர்களானால் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். ஐயோ, எங்க வீடு சுத்தி இப்படி அல்லவா இருந்து இப்படி மாறிட்டே, மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். நான் சிறுவனாக இருக்கும்போது இங்கிருந்து அப்படி தக்கலையை நோக்கி பஸ்ஸில் பயணிக்கும் போது வலது பக்கத்துல எல்லாம் இருக்கிற அந்த மலைகள் தெரியும். இப்போ அந்த மலைகள் தெரிகிறது, ஆனால் மலைகளில் பெரும்பகுதிகள் இல்லை. சமீபத்தில் ஒரு நாள் அப்படி பைக்கில் போய் அப்படி உள்ளே போய் பார்த்தாச்சுன்னா பெரிய எம்டி ஸ்பேஸாக இருக்குது. அதெல்லாம் மலைகளாக இருந்தவைகள், அதெல்லாம் கற்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். நாம் காண்கிறோமே, இவைகள் மாறிவிடுகிறது. சில மனித மனங்கள் கூட அன்பை கொட்டி காட்டுகிறது போல, அன்பை அள்ளி கொடுக்கிறது போல இருக்கும். இவைகளும் கூட மாறி போகலாம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர். ஆமென், அல்லேலூயா. இதை பிலேயாம் சொல்லுகின்றான், ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்தவனாய் சொல்லுகிறார். எண்ணாகமம் 23வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாமா? பொய் சொல்ல தேவன், பொய் சொல்லுவதற்கு தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? இந்த ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர். பவுல் சொல்லுகிறார், எப்போ இந்த ஆண்டவரை குறித்து நீ அறிந்திருக்கிறாயே, இந்த ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாயே, இந்த ஆண்டவர் உனக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறாரே, அவர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை குறித்து நீ மற்றவர்களுக்கு சொல்வதற்கு, அறிக்கையிடுவதற்கு நீ தடுமாற்றம் அடையவே வேண்டாம். ஐயோ, ஆண்டவர் எனக்கு இதை சொன்னார், தைரியமாய் நீ அதை சொல்லலாம். ஆண்டவர் எனக்கு இதையெல்லாம் செய்திருக்கிறார், இப்போது இதை சொன்னார், இதையும் செய்வார் என்று நீ தைரியமாய் அசைவில்லாமல் சொல், தைரியமாய் சொல். ஏனென்றால் நீ காண்கிறவைகள் எல்லாம் மாறி போகலாம், மலைகள் கூட மாறி போகலாம், மனித மனங்கள் கூட தன்னுடைய அன்பை இழந்து வறண்டு போகலாம். ஆனால் இந்த ஆண்டவர் பொய்யுரையாத ஆண்டவர், இந்த ஆண்டவர் மனமாறுகிற ஆண்டவர் அல்ல, அவர் உண்மையுள்ள ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். உனக்கு சொன்னதை அவர் செய்வார் என்பதே தேவனுடைய வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. உண்மையுள்ள ஆண்டவர். இந்த முழு வேதாகமத்தையும் நாம் கவனமாய் வாசிப்போமானால் ஆண்டவருடைய குணாதிசயம் என்கிற அந்த கோணத்திலே சிந்திப்போமானால் அதுல ஒன்று உண்மையுள்ளவர். அவர் எப்படியெல்லாம் உண்மை உள்ளவராக இருந்தார், எப்படியெல்லாம் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் சிந்திப்போமானால் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். ஏனென்றால் அவர் அவ்வளவு உண்மையுள்ள தேவன். முதலாவதாக ஒரு வேத வாக்கியத்தை வாசிக்க கவனிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கவனிப்போம். எபிரேயர் 11:11. சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர், விசுவாசத்தினால் சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி, உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்து, கற்பம் தரிப்பதற்கு பலன் அடைந்து, வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். இந்த சாராள் ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணினாள். எப்படி உண்மை உள்ளவர் என்று எண்ணினார்? வாக்கு செய்ததில், வாக்கு தத்தம் பண்ணினதில், அவர் எனக்கு கொடுத்த அந்த வாக்கு உறுதியில் உண்மை உள்ளவர். இந்த காலை வேளையில் நான் சொல்லட்டுமா, என் சேனைகளின் கர்த்தர் உனக்கும்
எனக்கும் பல்வேறு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். பல்வேறு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்திலே அவர் உண்மை உள்ள தேவன். ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒருவேளை உண்மை இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர் உண்மையுள்ள தேவன். நீங்களும் நானும் பல நேரங்களிலே ஆண்டவர் விரும்பாதபடிக்கு ஆண்டவருடைய விருப்பத்திற்கு மாறாக வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை மறந்திருக்கலாம். ஆனா தாயின் கர்ப்பத்திலிருந்து தெரிந்தெடுத்தாரே, தாயின் கர்ப்பத்திலிருந்து வேறு பிரித்தாரே, தாயின் கர்ப்பத்திலிருந்து முன்குறித்தாரே, திட்டம் தீட்டினாரே, உன்னை வளர்ப்பதற்காக உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் கொடுத்து உன்னை சரியான பாதையில கொண்டு வந்த அந்த ஆண்டவர் உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை ஒன்றை கொண்டுதான் செய்வார். ஆமென், அல்லேலூயா. பலமுறை சொல்லி இருக்கின்றேன் மோசே என்கிற பக்தனுடைய வாழ்க்கையை குறித்து. மோசே சிறு பிராயத்திலிருந்து ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்து விட்டார். அவன் ராஜாக்களோடு பேச வேண்டும், ராஜாக்களோடு பேச வேண்டும். அதனால ராஜாவினுடைய அரண்மனையிலே வளர்ப்பதற்கு அவனை சித்தம் கொண்டு ராஜா அரண்மனையிலே வளர்த்தார். ஆனால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று பிசாசு காத்திருந்தான். ஐயோ, இவன் இருந்தால் நாங்களும் மரித்து விடுவோம் என்று அவனுடைய பெற்றோர் அந்த குழந்தையை கொண்டு நாணல் பெட்டியில் வைத்து நதியோரம் விட்டு வந்து விட்டார்கள். ஆண்டவர் கவனித்தார், கண்காணித்தார், அரண்மனைக்கு கொண்டு போனார். அங்க ஒரு 40 வருஷம் அழகாய் வளர்த்தார். சகல கலைகளையும் கற்றுக் கொடுத்தார், சகல சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுத்தார். நன்றாய் தேறின ஒரு மனுஷனாய் இருந்தான். ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சு இரண்டாவதாக இன்னும் வனாந்தர வாழ்க்கை மூலமாக கடினமான வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ஒரு 40 ஆண்டு காலம் பயிற்சி கொடுத்தார். தனிமையா வேணும்ங்கிற பொருள் உனக்கு அரண்மனையில் கிடைச்சிச்சு, நினைச்ச பொருள் உனக்கு அரண்மனையில் கிடைச்சிச்சு. ஆனா வேணுங்கிற பொருளை விட, நினைச்ச பொருளை விட அத்தியாவசியமான அவசியமான அடிப்படை தேவையான ஒரு பொருள் கிடைக்காத அரண்மனையில் 40 வருஷம் அவனை வளர்த்தார், கற்றுக் கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? இன்னொரு 40 வருஷம் ஜனங்களை என்ன செய்யணும்? நடத்தணும். ஐயோ, பட்டினியில இருப்பாங்க, பட்டினியில இருப்பாங்க, தண்ணி இல்லாம இருப்பாங்க, கஷ்டத்துல இருப்பாங்க, கால் கடக்க நடப்பாங்க. இந்த கஷ்டங்கள் என்னன்னு உனக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நீ அந்த ஜனங்களை நடத்த முடியும் சொல்லி ஆல்ரெடி அவனை ஏற்கனவே திட்டமிட்டு அவனை வளர்த்து விட்டார். 80 வருஷம் ஆயிட்டு இப்போ ஆண்டவர் அவனுக்கு வேலையை கொடுக்கிறார். எப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிறாங்க, கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுகிறார். இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இது ரொம்ப கடினமான பணின்னு சொல்லிட்டு நான் இல்லை வேற யாரையாகிலும் அனுப்பும். நண்பனே, அவன் எவ்வளவோ சாக்கு போக்குகளை சொன்னதை நமக்கு தெரியும். ஆனா வேற யாருக்கும் அங்க அனுமதியே இல்லை. அங்கே பயிற்சி கொடுத்து வளர்த்தவன் யார் அப்படின்னா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த மோசேயை ஆண்டவர் வளர்த்திருந்தார். மோசேயை வளர்த்து மோசேயை கொண்டு வந்திருக்கிறார். மோசே சொல்ல வேண்டான்னு சொல்றான், விட மாட்டேங்கிறார். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். உனக்கு ஒரு வாக்கு பண்ணி இருப்பது உண்மையானால் நீ வேண்டான்னு சொல்லலாம், நீ ஓடலாம், நீ ஒளியலாம், நீ கையெடுத்து கும்பிடலாம், வேற யாரையாகிலும் அனுப்பும், வேற யாரையாகிலும் கொண்டு செய்யும், என்னை விட்டு விடும்னு சொல்லி அவர் சொல்லுவார். இல்லை இல்லை, உனக்குத்தான் நான் பயிற்சி கொடுத்திருக்கின்றேன். அல்லேலூயா. இந்த சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்திருந்தார். அந்த உண்மையுள்ளவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒரு நாள் உங்க வீட்டில் இருக்கும்போது நமக்கு தெரியும், அங்க ஒரு தூதன் வராரு, ஒரு மனுஷன் அப்படி நடந்து போறது போல வராரு, வந்து பார்த்து பேசிட்டு உன் ஒய்ஃப் எங்கன்னு கேட்கிறாரு. அங்கே இருக்கிறாப்புல உன்னப்பா சொல்லிட்டு போறாப்புல, இனி நெக்ஸ்ட் உனக்கு இனி ஒரு குழந்தைய அணைத்து கொண்டிருப்பாய். உன்னை அவ சிரிக்கிறா. அந்த நிலைமையெல்லாம் நமக்கு தெரியும், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு தெரியும். அவ சிரித்தாலும் கூட அந்த வாக்கை கொடுத்தவர் உண்மை உள்ளவர். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளையே, ஏதோ ஒரு பர்டிகுலர் காலத்துல, ஏதோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில உனக்கு வாக்கு பண்ணினவர், உனக்கு வாக்கு தத்தம் கொடுத்தவர்,
உன்னை நான் இப்படி செய்வேன்னு சொன்னவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். இந்த உலகம் பொய் உரைக்கிற உலகம், இந்த உலகம் மாறுபடுகிற உலகம், இந்த உலகம் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மாறி மாறி பேசுகிற உலகம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு குணம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, உண்மைனா உண்மைதான். ஆமென், ஹல்லேலூயா. அதுல அவர் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார். உண்மையுள்ள தேவன். அதுல எதுவும் வாக்குத்தத்தம் செய்ததுல உண்மை உள்ளவர். செகண்ட், இரண்டாவதாக உபாகமம் 7வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தமிழ் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சம். போதும். உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். எதுக்குமா உண்மையுள்ள தேவன்? அவரை நேசிக்கிற, அவர் சொல்லுகிற யோசனைகளை கேட்கிற, அவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளை கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 1000 தலைமுறை நன்மை செய்கிறதுல ரொம்ப உண்மையா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. நீங்களும் நானும் பார்க்கும்போது சில மனிதர்களை, சில குடும்பங்களை பார்ப்போம். நானும் ஆண்டவரேன்னு தான் கூப்பிடுறேன், அவங்களும் ஆண்டவரேன்னு தான் கூப்பிடுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? அவங்க மேலே இருக்கிறாங்க, நான் கீழே இருக்கிறேனே. அவங்க உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க, நான் தாழ்ந்த நிலையில் இருக்கிறேனே. சில யோசனைகள், சில எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் வரலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க ஏதோ சில காலத்துக்கு முன்னாடி ஒருவேளை ஆண்டவரை தேடுறதுனால ஆண்டவர் அந்த மூதாதையருக்கு அல்லது அவர்களுடைய பெற்றோருக்கு அல்லது தேடின காலத்தில் உனக்கு 1000 தலைமுறை நன்மை செய்வேன்னு செய்து சொன்னார் பாருங்க. 1000 தலைமுறையில் அவங்க ஏறி 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 வந்திருக்கிறாங்க. ஒரு 3 தலைமுறை, 4 தலைமுறை, ஒரு 10 தலைமுறை, அல்லது சாதாரண பார்வையில் சொல்வேன். ஆனால் அவங்க 10வது மாடியில் ஒருவேளை இருக்கலாம், நீங்கள் அடித்தட்டில் இருக்கலாம், கிரவுண்டில் கிடக்கலாம், அண்டர் கிரவுண்டில் கிடக்கலாம். பயப்படாதுங்க. என் ஆண்டவர் சொன்னது என்னன்னா 1000 தலைமுறை. நீ ஒருவேளை கிரவுண்டில் இருக்கிறது போல இருக்கலாம், நீ ஆழமான அஸ்திபாரம் போட்டுக்கிட்டு இருக்கிறாய். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா 1000 தலைமுறைக்கான அஸ்திபாரம் இது. வேகமா அங்கே வளர்ந்திருக்கிற ஒரு காட்சியை நீ பார்த்துக்கிட்டு சோர்த்து போகாத. நீ போடுகிற அஸ்திபாரம் 1000 தலைமுறைக்கான அஸ்திபாரம். ஏன் ஆண்டவர் உண்மை உள்ளவர். நீ அவரை நம்புற பாரு, நீ அவரை சார்ந்திருக்கிற பாரு, நீ அவரையே அண்டிக் கொண்டிருக்கிறாய் பாரு. எனவே அந்த உண்மை உள்ள ஆண்டவர் கட்டாயம் உன்னை 1000 தலைமுறைக்கு உன்னை அதிசயமாய் நடத்துவார். பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தெரியும். அபிஷேகம் பண்றதுக்கு சாமுவேல் ஊருக்கு வாரான், ஈசாய் வீட்டுக்கு வாரான். அபிஷேகம் பண்ணப்பட வேண்டிய வீட்டில் இல்லை, வீட்டாரே இந்த தாவீதுக்கு கொடுக்க வேண்டிய ரெகக்னைஸ கொடுக்கலமா, தாவீது கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட கொடுக்கலமா, அவனுக்குரிய மரியாதையை கொடுக்கலமா. ஆனா காலங்களை கவனிச்சுட்டே இருப்போமானா, நாட்களை தாண்டி பார்ப்போமானா, இந்த தாவீதை என் ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாய் நித்தியம் நித்தியமாய் நித்திய நன்மையை நித்திய ஆசீர்வாதத்தை அவனுடைய சிரசின் மேல் வைப்பதாக ஆசீர்வாதம் செய்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த தாவீதின் மேல் நித்தியமான கிருபை. ஆனா உலகம் என்னவோ ஓரம் கட்டியது, சொந்த குடும்பமே அவனை தள்ளியது, அகற்றியது, கண்டு கொள்ளவில்லை, சேர்த்து கொள்ளவில்லை, புறம் தள்ளியது. ஆனால் சேனைகளின் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருந்தார். 1000 தலைமுறை. எம்மா, நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர்.
நீ அவரையே சார்ந்திருப்பாயானால், அவரையே நீ பற்றி இருப்பாயானால், அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை உன்னை வீண் போக செய்யாது. அவர் உண்மையுள்ள ஆண்டவர், உண்மையுள்ள ஆண்டவர். பெற்றோர் கூட, உடன் பிறந்த சிநேகிதர், நண்பர்கள் கூட இந்த தாவீதை ஓரம் கட்டினார்கள். ஆண்டவர் ஓரம் கட்டவில்லை. அவனை உயர்த்துவதற்காக, ஆழமான அஸ்திபாரம் போடுவதற்காக அவனை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். ஒருவேளை அவனுக்கு அந்த நியூஸ் கிடைச்சிருக்கோன்னு வைங்களேன். அவன் காட்டில் ஆடு மேய்த்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாருன்னு வைங்களேன், உங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கு தெரியுமா, ப்ராப்பர்ட்டு தீர்க்கதரிசி சாமுவேல் வந்திருக்கிறார் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இவன் உள்ள எப்படி உடஞ்சிருக்கும். சரி, அடுத்த சிச்சுவேஷன் தான் முடியட்டும். இந்த தாவீதை கூட்டிட்டு வந்துட்டு சாமுவேல் கட்டளையிட்ட போது, தாவீது அழைத்து வரப்பட்ட போது, அவன் நடந்துகிட்டே இருக்கும்போது, வீட்டை நோக்கி நடக்கும்போது அவனுடைய கண்களில் எப்படி கண்ணீர் வந்திருக்கிறோம். ஐயோ, என் தாய் என்னை கைவிட்டாலும், என் தகப்பன் என்னை கைவிட்டாலும், என் உடன்பிறப்புகள் என்னை கைவிட்டாலும் 1000 தலைமுறை இரக்கம் செய்கிற அந்த உண்மையுள்ள ஆண்டவர், அந்த வனாந்தரத்தில் அழுது புலம்பின நேரத்திலே, வனாந்தரத்தில் நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை என்று கதறின நேரத்தில் எல்லாம் அவர் எனக்கு உண்மை உள்ளவராயிருந்தார். வாக்கு பண்ணினாரே, அந்த வாக்கு தத்தம் பண்ணின ஆண்டவர் 1000 தலைமுறை உண்மை உள்ளவராய் எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி இந்த தாவீது அப்படியே பாடிக்கொண்டிருப்பான். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தைரியமாயிருங்கள். உலகத்தை பார்ப்பீர்களால் சோர்ந்து போவீர்கள். அவங்க எங்கே இருக்கிறாங்க, நான் எங்கே இருக்கேன்? இல்லம்மா, நீ கீழே இருக்கிறாய். கீழே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆழமாய் அஸ்திபாரம் போட்டு கொண்டிருக்கிறாய், அகலமாய் அஸ்திபாரம் போட்டு கொண்டிருக்கிறாய். 1000 தலைமுறை நிற்க வேண்டும் அல்லவா? ஒரு தலைமுறை, 2 தலைமுறை இல்ல, 1000 தலைமுறை கர்த்தருக்காக நிற்க வேண்டும் அல்லவா? அதற்கு ஆழமான அஸ்திவாரம் தேவை. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சோர்ந்து போகாதே. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாயிருக்க வேண்டும். ஏனென்றால் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். 1000 தலைமுறைக்கு தயவு செய்யும் வேன் என்று சொல்லி நம்மை நடத்துகிற ஆண்டவர் உண்மையுள்ளவர். 3வது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிப்போம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல், மனுஷர்களுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுகிறது இல்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Praise the Lord. கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? மனிதருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறொரு சோதனை உனக்கு நேரிடுவது இல்லை. ஏண்டா அவர் உண்மை உள்ளவர். ஆமென், அல்லேலூயா. எப்பா, நான் சந்தித்த பிரச்சனை கொஞ்சமா நஞ்சமா? எப்பா, நீ அப்படி சொல்லாத. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாய் ஆண்டவர் நடத்துகிறார். ஆபிரகாம்கிட்ட கேட்டார் பாருங்க, உன்னுடைய ஏக புதல்வன், ஒரே பையன், ரொம்ப நாளுக்கு பிறகு நான் உனக்கு கொடுத்தேன், அந்த பையன் எனக்கு பலி செலுத்து. எப்படிப்பட்ட சோதனை! யோபுவை பாருங்க, ரொம்ப கடுமையான ஒரு சோதனை. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வேலை செய்கிறவங்க, மெட்டலில் வேலை செய்கிறவங்க ஒவ்வொரு மெட்டலையும் தாங்கள் விரும்புகிற பொருட்களாய் அதை வளைப்பதற்கு, பக்குவப்படுத்துவதற்கு ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதை சூடாக்குவாங்க. அலுமினியம் அப்படின்னா ரொம்ப ஹீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இரும்பு அப்படிங்கும்போது அதுக்கு இன்னும் கடினமாக ஹீட் பண்ணுவாங்க. இன்னும் அந்த இரும்பை கொண்டு என்ன வேலை செய்கிறாங்களோ அதுக்கேற்றாப்புல ஹார்டனிங், அதாவது அதை கடினப்படுத்துகிற தன்மை, அதில் அந்த ப்ராசஸிங், நிறைய ப்ராசஸிங் இருக்குது. ரொம்ப கூர்மையான ஆயுதம்னா அதனுடைய அந்த ஹார்டன் பண்ணுறதுக்கு அதுக்கு சில ப்ராசஸிங் இருக்குது. அது அவிதமாக தான் செய்வாங்க. இதை போல சேனைகளின் கர்த்தர்
உங்களையும் என்னையும் சில சோதனைகளின் பாதைகளிலே நடத்துகின்றார். இந்த சோதனை நடத்தும் போது நீங்களும் நானும் தடுமாறி விடுவோம். கை கால் தளர்ந்து போய்விடும். நம்ம என்ன நினைப்போம், ஐயோ இது என்னுடைய தலைக்கு மிஞ்சிய ஒன்று என்று யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை இல்லை இல்லை, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறொரு சோதனை நான் உனக்கு கொடுக்கல. ஏன் அப்படின்னா நான் உண்மை உள்ளவன் என்கிற ரீதியில் அவர் இருக்கிறத பவுல் சொல்லுகிறார். கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று. ஆமென், அல்லேலூயா. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுவது இல்லையாம். ஏனென்றால் கர்த்தர் உண்மை உள்ளவர். இந்த சோதனை காலகட்டம் ரொம்ப கவனமாக நம்ம கையாள வேண்டிய காலகட்டம். இந்த யோபு சோதனை காலகட்டத்தை எப்படி கடந்தான் நமக்கு தெரியும். எப்படி கடந்தான்? சோதனையில் அவன் ஜெயம் எடுத்தான். எப்படி ஜெயம் எடுத்தான் தெரிந்தவங்க? எப்படிமா? நன்மை நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணினான். ஓகே, குட். வேற எப்படிமா கடந்தான்? தூஷிக்காமல் கடந்தான். எஸ், பொறுமையாயிருந்தான். யாக்கோபு 5வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கம்மா. யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. எஸ், கர்த்தருடைய செய்கையின் முடிவையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். யோபுடைய பொறுமை. இந்த சோதனை காலகட்டத்தை எப்படி கடந்தான்னா பொறுமையோடு கடந்தான். பொறுமையோடு கடந்தான். ஏன்னா கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று எண்ணியே அவனுடைய வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதிபயங்கரமான ஒரு மழை பெய்ததுனால வெள்ளம், காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அந்த காட்டாற்றுக்கு அருகாமையில் இருந்த கிராமத்தில் இருந்த அந்த ஒரு குக்கிராமம், அதில் இருந்த நிறைய வீடுகளை எல்லாம் அந்த வெள்ளம் இழுத்து சென்று விட்டது. பொருட்கள் போய்விட்டது. சில மனிதர்கள் தங்களை காப்பாற்றுறதுக்கு மரக்கிளைகளில் ஏறினாங்க. எல்லாம் இழுத்துட்டு போயிடுச்சு. நிறைய பேர் தத்தி 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 அப்படியே தண்ணி இழுத்துட்டு போகுது. ஆனால் சிலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கங்கே சில அந்த தண்ணி இழுத்துட்டு போகும்போது ஓரத்தில் இருந்த மரக்கிளைகள், மரத்தின் வேர்கள், விழுதுகள் இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. எப்படியோ அதில் ஒரு மனிதன் உயிர் பிழைத்து விட்டான். ஆனால் அந்த கிராமமே காலி ஆகிட்டு இறந்து போனாங்க. கேட்டாங்க அந்த மனிதன்கிட்ட போய், எப்படிப்பா நீ பிழைச்சா? ராத்திரி வேளையில் எவ்வளவு தண்ணி வருதுன்னு தெரியாது, நீ எப்படி இந்த கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும் இறந்து போனாங்க, ஆனால் நீ எப்படி உயிர் பிழைத்தாய் அப்படின்னு கேட்டபோது அவன் சொன்னது இதுதான், எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களெல்லாம் தண்ணி இழுத்துட்டு போச்சு, எங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்ச மரக்கிளைகளை எல்லாம் பிடித்து கொண்டோம், சிலர் தத்தி தத்தி போய் கொண்டிருந்தார்கள், நானும் என் கையில் அகப்பட்ட ஒரு வேரை, ஒரு மரத்தின் விழுதை நான் பிடித்தேன், பிடித்து நின்னேன். அதே இடத்துல என் கூட நான் பிடித்த இடத்துல இன்னும் ஒரு சிலர் கூட பிடித்துக்கிட்டே நின்னாங்க. பிடித்துட்டு இருக்கும்போது தண்ணீர் அசைகிறது, தண்ணீர் உயருகிறது, பயங்கரமாக பேர் இரைச்சல் கேட்கிறது, என்னன்னு தெரியல. எங்க முன்னாடி ஒரு பெரிய மரம், தடி மரம், அந்த மரத்துக்கு மேலே சிலர் ஏறி உட்கார்ந்துருந்தாங்க உயிர் பிழைப்பதற்கு. என்கிட்ட நான் பிடித்து கொண்டு வந்த அந்த விழுதை பிடித்து கொண்டு வந்த சிலர் கூட இதை விட்டுட்டு அந்த மரத்தில் ஏறி உட்கார்ந்தா இன்னும் சேஃபஸ்டாக இருக்குமேன்னு சொல்லி தன் பார்வைக்கு மிகவும் பாதுகாப்பாய் தென்பட்ட அந்த மரத்தடிக்கு மேலே போய் சரி சிலர் ஏறி உட்கார்ந்துருந்தாங்க. இன்னும் சிலர் அந்த தடியை பிடிப்பதற்கு இந்த விழுதை விட்டு விட்டு போகிற வழியிலேயே தண்ணீர் திசை மாற்றி கொண்டு போய்விட்டது. சிலர் அதில் ஏறிட்டாங்க. நான் இதை பிடிச்சிக்கிட்டே நின்னேன். ஒரே வழி,
வாழ்வோ சாவோ, பிடித்து விட்டேன் இந்த விழுதை, நான் இதையே பிடித்து கொள்ளுகிறேன் சொல்லி இரவெல்லாம் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஐயா, காலையில் சூரியன் உதித்த பிற்பாடு தான் தெரிகிறது, என் முன்னாடி இருந்த அந்த பெரிய மரத்தையும் காணோம், அதன் மீறி ஏறி உட்கார்ந்திருந்தவர்களையும் காணோம், என்னோடு கூட இந்த விழுதை பிடித்திருந்தவர்களையும் காணோம், நான் மட்டும் இந்த விழுதை பிடிச்சிட்டு அப்படியே தத்தி தத்தி இருந்தேன். என்ன அப்படின்னா, அந்த காட்டாறு புரண்டு வரும்போது எல்லா மரங்களையும் இழுத்துட்டு போச்சு. ஆனால் இந்த மனிதன் பிடித்திருந்த விழுது சற்று தொலைவில் இந்த ஒரு மரத்தின் விழுதாய் இருந்ததுனால அந்த மரத்தை இந்த தண்ணீர் சேதப்படுத்தலை. ஆமென், அல்லேலூயா. மற்றவர்கள் பார்க்கும்போது பாதுகாப்பானது போல தெரிந்த அந்த பெரிய மரத்தை பற்றி பிடித்து கொண்டார்கள் மற்றவர்கள். ஆனா அதுதான் ஆபத்தான ஒரு இடமாக இருந்திருக்கிறது. எனக்கு ஆபத்தான இடம் போல் தெரிந்தது, இதை நான் பற்றி பிடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இது ஆபத்தாய் அல்ல, என் உயிரை காப்பாற்றியது. ஆமென், அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு மனிதனுடைய கண்கள்ல, உன் கண்கள்லையும் என் கண்கள்லையும் பாதுகாப்பாய் தெரிகிறது போல, ஆசீர்வாதமாய் தெரிகிறது போல இருக்கிறதை தேடுகிறோம், ஓடுகிறோம், நாடுகிறோம், முயற்சிக்கிறோம். அநேகர் அதை நாடி தேடி மூர்ச்சித்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விட்டார்கள். ஆனால் நாம் பற்றி பிடித்திருக்கிறோமே ஒரு நங்கூரம், நாம் பற்றி பிடித்திருக்கிறோமே நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை. சேனைகளின் கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், உனக்கும் எனக்கும் 1000 தலைமுறைகளுக்கு நன்மை செய்வேன் என்று. சோதனைகள் வருகிறதா? இந்த சோதனை மனுக்குலத்திற்கு, மனிதருக்கு நேரிடுகிற சோதனை தான். பயப்படாதே, இந்த சோதனையிலிருந்து நான் உன்னை மீட்டு ரட்சிப்பேன். ஆமென், அல்லேலூயா. இந்த அற்புதமான காலை வேளையிலும் இந்த தேவன், பரிசுத்த வேதாகமும் சுட்டி காண்பிக்கிற நமது தேவன் ஜீவனுள்ள தேவன். அம்மா, அவர் உண்மை உள்ளவர், உன்னை காக்க உண்மை உள்ளவர், உன் பிள்ளைகளை காக்க உண்மை உள்ளவர். உன் தலைமுறை 1000 தலைமுறை வாழப்போகிறது, வாழப்போகிறது. என்ன செய்யணும் ஐயா என்கிற கேள்வியோடு கூட இந்த வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த வேதம் நாம் வாழ வேண்டிய வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் ஏராளம் சுட்டி காண்பிக்கும். ஆயினும் நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கின்றேன். 1 பேதுரு 5வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடி, இந்த உண்மையுள்ள தேவன் உன்னை நடத்தணும் அப்படின்னா, இந்த உண்மையுள்ள தேவன் உன்னை விசாரிக்கிறவர். அவர் உன்னை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறதுனால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் நீ என்ன செய்யணும்? அவர் மீது வைத்து விட வேண்டும். ஐயா, இந்த உண்மையுள்ள தேவன் உன்னை விசாரிப்பார். உண்மையுள்ள தேவன் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். உண்மையுள்ள தேவன் உன்னை 1000 தலைமுறை ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன் என்று உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த உண்மையுள்ள தேவன் இந்த சோதனையான காலங்களில் கூட இருப்பேன், இந்த சோதனையை சகிப்பதற்கு பலனை தருவேன், இது பயப்படாத, மனிதனுக்கு நேரிடுகிற சாதாரணமான சோதனை தான், அது ஒன்னால் தாங்கிக் கொள்ள முடிகிற சோதனை தான், அதனால் பயப்படாதன்னு சொல்லி தைரியப்படுத்துகிறார். இந்த உண்மையுள்ள தேவன் தொடர்ந்து என்னையும் உங்களையும் நடத்தணும்னா என் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விட வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனிதன்ட்ட உங்கள் கவலைகளை சொல்லிட்டேன்னு வைங்களேன், கதை முடிஞ்சுமா? அப்படியே தலையாட்டி தலையாட்டி கதையை கேட்பான், கதையை கேட்பாள். ஆனால் கொஞ்சம் தள்ளி போய் நின்றுட்டு நீ என்னெல்லாம் சொன்னியோ அதையெல்லாம் சொல்லி 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 சிரிப்பார்கள். எனவே உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும். Glory to Lord. ஹல்லேலூயா. இரண்டாவதாக நீ என்ன செய்ய வேண்டுமாம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தின் 37வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை
என்று தேவதூதன் சொன்னான் அல்லவா, அப்படியே நம்பிக்கை. உண்மையுள்ள தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கரங்களை தட்டிமா, ஹல்லேலூயா, glory to Lord. உண்மையுள்ள தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற ஆழமான விசுவாசத்தோடு கூட இருக்கணும். மூன்றாவதாக என்ன செய்யணும் தெரியுமா? மத்தேயு 6வது அதிகாரத்தின் 33வது வசனத்தின்படி முதலாவது வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதை தேடிமா. பணம் 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 பணம்னு ஓடுனது போதும். மரியாதை 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 மரியாதை, கனம் கனம், மதிப்பு மதிப்பு ஓடுனது போதும். புகழ் புகழ் போதும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்று நீங்களும் நானும் ஓடுவோம். ஆனால் என் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உண்மை உள்ளவர் என்பதை உனக்கும் எனக்கும் நிரூபித்து விடுவார். அல்லேலூயா. அவர் நிரூபித்து விடுவார். உண்மையுள்ளவர் என்பதை நிரூபித்து விடுவார். ஒரு வசனத்தை கூட வாசித்து விடுவோம். மத்திய 8வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிப்போமானால், 100க்கு அதிபதி அந்த மனுஷன் சொல்லுவான், ஒரு வார்த்தை மாத்திரம் எனக்கு சொல்லும், அது போதும். ஆண்டவருடைய வார்த்தை மீது அந்த மனிதன் நம்பிக்கை கொண்டது போல நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விட வேண்டும். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று விசுவாசித்து நடந்து விட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்றே ஓடிவிட வேண்டும். இறுதியாய் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுப்போமானால் அவர் உண்மை உள்ளவர் என்பதை நிரூபித்து விடுவார். ஆமென், அல்லேலூயா. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபரன்ஸுக்கு நாங்கள் மதுரைக்குள்ள போயிருந்தோம். அப்போ போங்கே அப்படின்னு சொல்லுகிற ஒரு வெளிநாட்டை சார்ந்த ஒரு பிரபலமான ஒரு பிரசங்கியார் வந்திருந்தார். ரெய்னார்டு போங்கே, எஸ், ரெய்னார்டு போங்கே அவர் வந்திருந்தார். அந்த கான்ஃபரன்ஸில் இருக்கும்போது அவர் ஒரு பாயிண்டை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் யூத கோத்திரத்து சிங்கம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம, விசுவாசிகளாகிய நாம என்ன செய்யறோம்னா, ஜூல, அதாவது மிருக காட்சி சாலையில் ஒவ்வொரு கூண்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு மிருகத்தையும் போட்டுட்டு அதுக்கு மேலே என்ன செய்வாங்க, லேபிளில் எழுதியிருப்பாங்க. இது மனித குரங்கு, இது ஆப்பிரிக்கன் கரடி, இது அங்கே உள்ள மான், அங்கே உள்ள இது எப்படி ஓனா போட்டிருப்பாங்க. இதே போல் இது சிங்கம் அப்படின்னு கூண்டில் போட்டிருப்பாங்க. அதே நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த யூத கோத்திரத்து சிங்கத்தை கூண்டில் போட்டுக்கிட்டு இன்னா இருக்கு சிங்கம், இன்னா இருக்கு சிங்கம், இங்கே இருக்கு சிங்கம், இங்கே இருக்கு சிங்கம்னு காட்ட வேண்டாம். கூண்டை திறந்து விட்டுருங்க. சிங்கம் தான் யார் என்பதை உலகத்துக்கு காண்பித்து விடும். ஆமென், அல்லேலூயா. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உண்மையுள்ளவருக்கு முன்பதாக அவருடைய வார்த்தையை நம்பி கவலைகளை எல்லாம் அவர் மீது இறக்கி வைத்துவிட்டு இன்னும் அவரால் எல்லாம் கூடும் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட நீங்களும் நானும் வாழ்வோமானால் உண்மையுள்ளவர் யார் என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிப்பார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு, உங்க குடும்பத்திற்கு அவர் செய்ய போகிறத இந்த உலகம் காணும். எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று உண்மையுள்ள அந்த ஆண்டவர், நாம் உண்மையுள்ள அந்த ஆண்டவர், ஜீவனுள்ள அந்த ஆண்டவர், பொய்யுரையாத ஆண்டவர், மாறுகிற இந்த மனிதனை போல் அல்லாத இந்த ஆண்டவர், ஓ உனக்கும் எனக்கும், உன் குடும்பத்திற்கும் என் குடும்பத்திற்கும், உன் பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளுக்கும் மகத்தான நன்மைகளை செய்ய போகின்றார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? Glory to Lord. ஹல்லேலூயா. உண்மையுள்ள தேவன் அவர், உண்மையுள்ள தேவன் அவர். ஓ ராபாதாரா ஷிபாலா ராபா. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். தேங்க்யூ மை லார்ட். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன்,
அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கம்மா. என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். எல்லாரும் கரங்களை தட்டி அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். ஆமென், ஆமென். அற்புதங்கள் ஓ, எனக்கு glory to செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் ஓ நம்பியிருக்கேன். தகப்பனே, அற்புதங்கள் சேனைகளின் எனக்கு கர்த்தாவே, செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள தேவன் அவர். அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, உண்மையுள்ள தேவனே, உண்மையுள்ள தேவனே, என் கவலைகளை எல்லாம் மீது இறக்கி வைத்து விட்டேன் அப்பா. முதலாவது உம்முடைய ராஜ்யம் என்றே நான் ஓடுவேன் அப்பா. உம்முடைய வார்த்தை அன்று எனக்கு வாழ்வு இல்லை என்று உம்முடைய வார்த்தை மீதே நம்பிக்கை கொள்வேன் அப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற விசுவாச ஓட்டம் ஓடுவேன் அப்பா. வாக்கு தத்தம் பண்ணின நீர் உண்மை உள்ளவர். 1000 தலைமுறை என்னை ஆசீர்வதிக்கிற உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர் அப்பா. ஓ, சோதனையின் காலங்களிலே இந்த சோதனையில் இருந்து தப்பிச் செல்வதற்கு உதவி செய்கிற நீர் உண்மை உள்ளவர். Glory to Lord. சேனைகளின் கர்த்தாவே, நீர் உண்மை உள்ளவர் என்கிற ஒற்றை காரணத்தினாலே உண்மையே நம்பி இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை மாறும், எங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறும், எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும், எங்கள் குடும்பத்திற்கு வரவேண்டிய நன்மைகள் வரும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு வரவேண்டிய நன்மைகள் வரும், எங்கள் கடன் சுமைகள் மாறும், எங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். வாழ்க்கையில ஒரு தலைகீழான ஒரு புரட்சியை நீர் மாற்றி வைத்து ஆசீர்வதித்து எங்களை நடத்த போகிறீரே, எமக்கு நன்றி அப்பா. இப்போதும் எங்களை தாழ்த்துமுடைய கரங்களில் தருகின்றோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும்